இப்ப என்னம்மா இயேசுநாதரை விட்டுட்டியா இல்ல உறுதியா பிடிச்சிட்டியா அப்படின்னாராம். அவர் சொன்னாரா, அந்த பொண்ணு சொல்லிச்சான், இயேசுவை பிடிச்சிட்டேன், டான்ஸை விட்டுட்டேன். That's what the power of presence of the Lord. அவன் என்றவன் சொன்னாரு, எந்த சூழ்நிலையிலும் என் பிரசன்ஸ்ல இருந்து நீ வெளியே போகவே முடியாது. அது ஒரு கவனன்ட்டுங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். சில மாற்றப்பட முடியாத பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சாலும் மாறவே மாறாது. இந்த சத்தியத்தை அப்படி கேட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பழைய மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா இதை உள்ள வேறு விட விட்டீங்கன்னா நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். எந்த சத்தியம் உங்களுக்குள்ள வேர் விடுதோ அந்த சத்தியம் உங்களுக்கு கனி கொடுக்கும். ஆமென். வேர் விடணும், வேறு தான் கனி கொடுக்கும். சில விஷயங்களை மாற்றவே முடியாது. அதை நீங்க ஆழமா நீங்க நம்பணும். அதுதான் உங்களை இந்த பூமியில ஒரு வெற்றியான வாழ்க்கையும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு தரும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், உங்க லைஃப் வந்து வேற மாதிரி போயிடும். அதான் டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பிரசங்கத்தை கேட்டோன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும்னு ஆசை வந்துச்சான். எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணா எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மேல அந்த பிரசங்கத்தை கேட்கிறப்ப லவ் வரணும். சூப்பரான சாமியா இருக்காருடா அப்படி வரணும். ஒரு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், தட் இஸ் டெவில், டெவில்ஸ் பிரீச்சிங். அது அப்ப இந்த பிராஸ்டிடியூட்டா அந்த லேடி வந்து கிளப்ல டான்ஸ் பண்ற ஒரு ஆளு இவருடைய செய்தியை கேட்டுட்டு முடிஞ்சோன்னு சொன்னா, நீங்க பிரசங்கிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ பேசுறப்ப எனக்கே அந்த இயேசுவை ஏத்துக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்ண, நான் என்னுடைய சர்வைவலுக்காக, என் வாழ்க்கைக்காக, வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக நான் டான்ஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால என்னால உங்க இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கணும். அந்த அம்மா பார்த்து கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒன்னும் ஒரி பண்ணாத, நீ இயேசு ஏற்றுக்க, நீ போய் டான்ஸ் பண்ணுட்டாராம். நீ போய் கிளப்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டாராம். இப்படி பிரசங்கம் பண்ணனாலதாங்க அவர் எழுப்புதல் பிரசங்கி. அதனாலதான் சிட்டியா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு டிக்கெட்டை மிஸ் பண்ணிருப்போம். அவர் அந்த டிக்கெட் இன்னைக்குள்ள போட்டாரு. சரியா 1.5 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்ப சிகாகோக்கு போனாராம். ஒரு முறை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டிஎல் மூடியை பார்த்து ஓடி வந்தாலாம். டிஎல் மூடின்னு ஒன்று வந்து அவருக்கு அடையாளம் தான் நிறைய பேரை பார்க்கறாங்க. என்னம்மா நீ யாரு? என்னன்னா, ஐயா சில வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய செய்தியை கேட்டு நான் வந்தேன், ஒரு டான்ஸரு இயேசு ஏற்றுக்கொள்ளணும், ஆனா எனக்கு எப்படி அவர் ஏற்றுக்கொண்ட டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப நீங்க கூட பரவாயில்ல நீ போய் டான்ஸ் பண்ணு, இயேசுவை மட்டும் வாழ்க்கையில ஏத்துக்க, அவரை விட்டுறாதன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்க? ஆமா ஞாபகம் இருக்குன்னாராம். இப்ப என்னம்மா இயேசுநாதரை விட்டுட்டியா இல்ல உறுதியா பிடிச்சிட்டியா அப்படின்னாராம். அவர் சொல்றாரா, அந்த பொண்ணு சொல்லிச்சான், இயேசுவை பிடிச்சிட்டேன், டான்ஸை விட்டுட்டேன். That's what the power of presence of the Lord.